என்னோட 3 நாள் லீவ் முடிஞ்சு போச்சு. பேக் டு ஸ்கூல், பேக் டு காலேஜ் அப்படிங்கிற மாரி பேக் டு சென்னை. ரொம்ப பெரிய மனசோட அச்சு மனசு வச்சு ஒரு 3 நாள் லீவ் குடுத்தாப்புல. அந்த லீவ் முடிஞ்சிருச்சு. மருதாணியும் பறிச்சு எங்க அம்மாக்கு என்ன தெரியுமோ, என்ன ஷேப் வருமோ, அத அவங்களே வச்சு விட்டாங்க. இப்படி வைம்மா, அப்படி வைம்மான்லாம் நான் எதுவுமே கேட்கல. உன் இஷ்டம்மா, என் கைய உன் கையில குடுத்துட்டேன். நீ என்னன்னா பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாக்கு தெரிஞ்சாப்புல மருதாணியும் வச்சுட்டாங்க. ரொம்ப கோல்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் மட்டும் தாங்க வச்சிருந்தேன். உடனே எடுத்துட்டேன். ஒரு சிலர் குட்டி குட்டி டிப்ஸ் குடுத்துருந்தாங்க. யூக்கலிப்டஸ் ஆயில், லவங்கம் இதெல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கோல்ட் ஆகாதுன்னு சொல்லி அதெல்லாம் ஆட் பண்ணி தான் பண்ணாங்க. ஸோ கோல்டு எதுவும் ஆகல. சேஃபாவே வீடு வந்து சேர்ந்தாச்சு. லீவு தான் இருக்குல்ல, ஏன் இப்படி அவசரமா ஓடுற? வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அம்மா வீடுனா ஒரு 10 நாள் இருக்க வேணாமா அப்படின்னு எங்க அம்மா கேட்டாங்க. கரெக்ட்டு தான்ம்மா. என் பையன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னு நான் சொன்னேன். அந்தந்த அம்மாக்கு அந்தந்த குழந்தை மேல தான்ப்பா பற்று. என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுதான் தாய் பாசம் போல இருக்கு. பட் எனிவேஸ் நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு தான் வேலை இருக்குமா, நீங்க சும்மா தானே இருக்கீங்க. பேசாம நீங்க கிளம்பி என் கூட வந்துருங்கன்னு சொல்லிட்டு அம்மா, அப்பான்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டு கார்ல குண்டு கட்டா தூக்கி போட்டு கடத்தி கொண்டு வந்தாச்சு. ஸோ லியோ குட்டியுமே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அஸ்வின் காலையில காலேஜுக்கு கிளம்புறான். விட்டுட்டு போறான்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு அவன் பின்னாடியே ஓடுறான். எவ்வளோ சொல்லியும் கேட்கவே இல்ல. சிக்கன் தரேன், முட்டை தரேன், பிஸ்கெட் தரேன், அதை தரேன், இதை தரேன்னு என்னென்னமோ சொல்லி கூட்டிட்டு வந்தாச்சு. கூட்டிட்டு வந்தாலும் அவன் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு வாசல்லையே உட்காந்து வயலின் வாசிச்சுக்கிட்டு இருந்தான்.